Taste the Daily. சென்னையில் சாலையோரங்களில் உள்ள மரங்கள் திடீரென சாய்ந்து விழுவதால் அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை KK நகர் 12வது செக்டார் பகுதியில் உள்ள 30 ஆண்டுகள் பழமையான மரம் திடீரென சாய்ந்து விழுந்ததில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்கள் சேதமடைந்தன. அப்போது மரத்தின் அருகில் இருந்த கேபிள் வயர் கம்பமும் சாய்ந்து விழுந்ததால் கேபிள் இணைப்பு முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. அதிகாலையில் மரம் விழுந்தபோது மக்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே சாலையோரங்களில் உள்ள மரங்களில் அதன் கிளைகளை அப்புறப்படுத்தி பராமரிக்க பல லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் அந்த பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படாததால் இவ்வாறு மரங்கள் சாய்ந்து விழுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குடிநீர் வராததால் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புலியூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கன்னியாகுப்பம் கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி செயலாளரிடம் முறையிட்டதற்கு போதிய நிதி இல்லை என அலட்சியமாக பதில் அளித்துள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் விரக்தியடைந்த கிராம மக்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கே திண்டாடும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எங்கள் ஊரில் தண்ணி 2 மாதம் மேலே ஆகுது. தண்ணி வர்றதே இல்லை. டேங்க் கழுவ மாட்டாங்க. தண்ணி ஒரே அழுக்கு தண்ணியாக தான் வருது. அதுக்கே நாங்கள் தண்ணி மூலம் திருப்பி 2 கிலோமீட்டர் போய் தான் போய் மொண்டு வரணும். தண்ணி வர வேலையே இல்லை. அது என்னன்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. வருகிற 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் குறிப்பிட்ட பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.